சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எழுப்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். தொழில் சார்ந்த நிகழ்வுகளுக்கு எந்த தெய்வத்தை பிடிச்சா எனக்கு தொழில் சார்ந்த நிகழ்வுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதுவே இப்போ நான் ஒரு தொழில் செய்கிறேன், அந்த தொழிலுக்குரிய கிரகம் என்ன, அப்போ நான் எந்த தெய்வத்தை வழிபட்டால் அந்த தொழில் எனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கான பதிவாக தான் இந்த பதிவை நம்ம பார்க்குறோம். தொழில்கள்ங்கிறது நிறைய வெரைட்டியில் இருக்குது. அதில் இந்த கிரகம் சார்ந்த தொழில்னு சில தொழில்கள் இருக்குது. அப்போ அந்த தொழிலுக்கு அந்த தெய்வத்தை வழிபடுவதனால் நமக்கு நிறைய நிகழ்வுகள் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? அரசு சார்புடைய துறையில் இருக்கீங்க, அரசாங்க வேலையில் இருக்கீங்க, அல்லது அரசாங்கத்துக்கிட்ட ஏதோ ஒரு வேலையை கான்ட்ராக்ட் பேஸில் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வழிபடக்கூடிய இறைவன் சிவபெருமான். சிவபெருமானை மனசார தியானம் பண்ணி, ஏன்னா அவர் தான் இந்த பூலோகத்தில் எல்லா இடத்துலையும் ஆட்சி புரியக்கூடியவராக, ஆட்சி புரியீஸ்வரராக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றார். சிவனை சேர்த்து கும்பிடும்போது சக்தியும் கூட வந்துடுவாங்க. அதனால் அந்த சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை தரும். ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. சரி, இதுவே உஷ்ணம் சம்பந்தமான ஒரு பொருள், நெருப்பை வைத்து ஒரு செயலை செய்கிறீங்க, டீ கடை வைக்கிறீங்க, ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்கீங்க, இல்லை அக்னியை வச்சு ஒரு கேக் ஷாப், ஏதோ ஒன்று நெருப்பை வச்சு நீங்கள் அதிக பிரதானமாக நீங்கள் பயன்படுத்துறீங்க, உருக்கு ஆலைகள் தயார் பண்ணுறீங்க, மின்சாரம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அதில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதற்கும் சிவபெருமான் தான் நெற்றிக்கண் இல்லையா? அக்னி பிளம்பு யார்? சிவபெருமான். அப்படி அக்னி பிளம்பாக இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை ஈசனை வழிபடும் போது, அல்லது அக்னிபுரீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது சம்மந்தமான தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து, நீர் சம்மந்தமான தொழில் செய்கிறீங்க, லிக்விட் ஐட்டங்களாக பண்ணுறீங்க, கேக் ஷாப் வச்சுருக்கீங்க, பேக்கரி கடை வச்சுருக்கீங்க, ஹோட்டல் கடை வச்சுருக்கீங்க, மாவு மில் வச்சுருக்கீங்க, அல்லது ஒரு வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஜூஸ் கடை வச்சுருக்கீங்க, இதுக்கெல்லாம் அதிபதி யார் தெரியுமா? சந்திர பகவான். இந்த நீர் சம்பந்தப்பட்ட துறை நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும், நமக்கு அது நல்ல பலன்களை தரணும், அது எப்போதுமே நமக்கு கை கொடுக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு நீங்கள் யாரை வழிபடணும் தெரியுமா? அம்பாள் வழிபாடு, அகிலாண்டேஸ்வரி வழிபாடு, அந்த நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் சென்று வழிபாடு பண்ணணும், கங்கை அம்மன் வழிபாடு, இது எல்லாம் நீங்கள் பண்ணலாம். இது பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த தொழில் அப்படிங்கிறது விருத்தி அடையும். பூமி சம்மந்தப்பட்ட நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், இடம் வாங்கி விற்கிறேன், வீடு கட்டுமான பொருட்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நான் பண்ணுறேன், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நான் வேலை செய்கிறேன், சிவப்பு நிற பொருட்களை பயன்படுத்தி நான் ஒரு பொருளை தயார் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அதற்கெல்லாம் காரணங்கர்த்த யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன்களை தரணும், அந்த வேலை நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா 2 தெய்வங்களை இங்கே கும்பிடலாம். ஒன்று யார்? முருகன். இன்னொன்று அங்காளம்மன் அப்படிங்கிற திருநாமத்தில் இருக்கக்கூடிய, அது மேல் மலையனூர் அங்காளம்மனாக இருந்தாலும் சரி, மேல் மருவத்தூர் அங்காளம்மனாக இருந்தாலும் சரி, சிவப்பு நிறை ஆடை சாற்றி வழிபடக்கூடிய ஒரு தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். அடுத்தது புதனுடைய தொழில். இந்த வாய் ஜாலத்தினால, பேசுனாலேயே, கம்யூனிகேஷன்னாலேயே சில விஷயங்களை செய்கிறோம். தரகு கமிஷன் வியாபாரத்தில் ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறோம், அதற்கு நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அமைய வேண்டும், நல்ல ஒரு கமிஷன் பேஸில் நமக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள் அமையணும் அப்படின்னா அதற்கு கிருஷ்ணரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. இந்த பண்டமாற்றுக்கள்லாம் கிருஷ்ணர் தான் ரொம்ப விசேஷம். குசேலர் என்ன பண்ணியிருக்காரு? அவள் கொண்டு போய் கொடுத்தோன்னா அதை அப்படியே சாப்பிட்டோன்னா அவர் செல்வத்தை கொடுத்துட்டார் இல்லையா? அந்த மாதிரி இந்த பொருள் விற்பனை, டாக்குமெண்ட் ரைட்டிங், எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, தபால் துறை, இந்த மாதிரி துறைகளில் இருக்கீங்க, அந்த புதனுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் வழிபடக்கூடியவர் கிருஷ்ணர். என்ன கிழமை பண்ணணும்? புதன்கிழமை என்று வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து குரு பகவான். இந்த குரு பகவானுக்கு தொழில் என்ன தெரியுமா? மஞ்சள் நிற தொழில்கள், மஞ்சள் வியாபாரம், நெய் கடை. நெய் அப்படிங்கிறது குருவுடைய காரகத்துவம். நான் ஒரு ஸ்கூல் நடத்துகிறேன், அந்த ஸ்கூல் குருவுடைய காரகத்துவம். ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருக்கேன், அது குருவுடைய காரகத்துவம். இல்லைங்க, ஒரு உபதேசிக்கும் மந்திரம் கற்றுக் கொடுக்குறேன், அது ஒரு குருவுடைய காரகத்துவம். இல்லை, நான் தங்க நகை கடை வச்சுருக்கேன், அதுவும் குருவுடைய காரகத்துவம். இப்படி இந்த குரு சம்பந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வழிபடக்கூடிய 2 தெய்வங்கள், ஒன்று பிரம்மா, இன்னொன்று தட்சிணாமூர்த்தி.
குருவுக்கே அதிதேவதை குரு. அதனால தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த குரு சம்மந்தப்பட்ட துறைகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். குழந்தைகள் ஆடையகமாக இருக்கலாம், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராக இருக்கலாம். இந்த குழந்தைகள் சம்பந்தமான நிகழ்வுகள் எல்லாமே குருவுடையது தான். இல்லை பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடை இருக்கு இல்லையா, பூஜை சாமான் விற்கக்கூடிய கடை, அதுவும் குருவுடைய ஆதிக்கம் தான். இவங்கெல்லாம் வியாழக்கிழமை நீங்கள் வழிபடணும். வியாழக்கிழமை வழிபடும் போது அவருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இரும்பு இயந்திரங்கள் சம்பந்தமான துறைகள், ஆயில், களிம்பு, அழுக்கான ஒரு மெக்கானிக்கம் சம்பந்தமான ஒரு தொழில் அப்படின்னா அது சனி பகவான் காரகம். அதற்கு கால பைரவரை நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டும். கால பைரவரை வழிபாடு பண்ணும்போது அந்த சனி பகவானுக்குரிய தொழில்கள் சிறப்பாக விருத்தி அடையும், மென்மேலும் வளரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். சுக்கிரன், இந்த சுக்கிரனுடைய தொழில்கள் என்னங்க? அழகு சம்பந்தப்பட்டது, கலைப்பொருட்கள் சம்பந்தப்பட்டது, கைவினை பொருட்கள் சம்பந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள் சம்பந்தப்பட்டது எல்லாமே சுக்கிரனுடைய. இசை, இலக்கியம், நாட்டியம், இது எல்லாமே, சினிமா துறை எல்லாமே சுக்கிரனுடைய தான். இப்போ இவங்க என்ன பண்ணணும்? மகாலட்சுமியை வழிபாடு பண்ண வேண்டும். மகாலட்சுமி தாயார் எந்த சுரூபத்தில் இருந்தாலும் சரி, அந்த மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ராகு, ராகுடைய தொழில் என்ன தெரியுமா? இல்லீகல், சட்டத்திற்கு புறம்பான தொழில்கள், நிழலான தொழில்கள், நேரடியாக வருமானம் கிடையாது. சரி, அப்படி நேரடி வருமானம் ட்ராவல் பண்ணுறவங்க, ட்ராவல்ஸ் ஏஜென்சிஸ் பண்ணுறவங்க, டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் ராகு தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா, மனித முகமற்ற தெய்வம் பிரத்திங்கரா தேவி, சரபேஸ்வரர், வாராகி. இந்த தெய்வங்களை வழிபடும்போது இவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயமாக உண்டு. கேது பகவான், இந்த கயிறு திரிக்கிறது, நூல் மாதிரி திரியாக பண்ணுறது, ஆன்மீகத்துக்குள்ளே டீப்பாக இருக்கிறது, ஒரு கோவில் திருப்பணிகள் சார்ந்த நிகழ்வுகளை செய்வது, கும்பாபிஷேக பணிகளை எடுத்து செய்வது, அல்ல அதற்கான உபயோக பொருட்களை விற்பது, இந்த மாதிரியான மூலிகைகள், அஷ்டபந்தனம்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகை பொருட்கள் கேதுவாக அங்கே செயல்படுறார். அப்போ இவரை நம்ம நல்லபடியாக கொண்டாட வேண்டுமானால் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்க. அந்த விநாயகர் தான் உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் நன்மைகளையும் தரக்கூடியவராக இருப்பார். அதனால் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். இந்த 9 கிரகங்களில் என்ன தொழில் செஞ்சாலும் சரி, எந்த துறை சார்ந்து செய்தாலும் சரி, இந்த 9 கிரகங்களுக்குள்ளே தான் அடங்கும். அந்த இதுக்கான கிரகங்களை, தெய்வங்களையும் நீங்கள் பலமாக பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதோர் மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத வாழ்த்துக்களாக தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.